சைஸ்க்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் 1.5 டீஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை 2 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிக்கலாம். அதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிண்ணத்தில் ஒட்டாமல் உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம வேணுங்கிற சைஸுக்கு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி உருட்டிக்கணும். இப்போ இதை நம்ம 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது நம்ம இந்த சாக்லேட்ஸை உருக்கிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கு. அதில் இந்த சாக்லேட்ஸை வச்சு நம்ம கரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருகி வரணும். பாருங்கள், 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு. உருக்கி வச்சிருக்க சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. டிப் பண்ணி எடுக்கணும். நல்லா சாக்லேட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க நட்ஸை இது மேலே தூவிக்கலாம். பாருங்கள், நம்மளோட ஓரியோ பால்ஸ் தயாராகிடுச்சு. இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு போடுறேன். இது 3வது டைம் நான் பண்ணுறது. 2 டைம் நான் சாப்பிட்டப்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இந்த தடவை உங்களுக்காக செஞ்சு போட்டிருக்கேன். நீங்களும் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் டீ போடுற நேரத்தில் இதை ரெடி பண்ணிடலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப கூட நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.